மலைக்கு சூடாக ஈவினிங் கட்லெட் செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? எல்லா வெஜிடபிள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் போட்டிருக்கதே தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பால், அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிலே மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளிக்ஸ் இது 3ஐயும் போட்டு நல்லா கிளறணும். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு அதில் 1 கப் ரவா சேர்த்துருக்கேன். ரவா சேர்த்துட்டு 1/2 கப் கோதுமாவும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வேக வச்ச காய்கறியை மசிச்சுக்கலாம். நான் அரைச்சி தான் போட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கிங்க. அந்த ரவா மிக்ஸோட வெஜிடபிளை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் தான் போடணும். இந்த பிரெட் கிரம்ஸ் இல்லைங்கிறதுனா ரஸ்க் நான் தூள் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட 2ல் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது செய்யறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் அவ்வளோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒழுங்காக சேஃப் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. எனக்குமே அப்படி தான் வந்துச்சு. செகண்ட் டைம் தான் நல்லா வந்துச்சு. இதை அப்படியே சாப்பிடலாம், சாசஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். யாரும் என்ன குறை சொன்னான்னு நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.